பாத்தியே அப்பத்துக்கே கேட்னா பாத்திய அப்பத்துக்கே கேக்கு ஓ பாத்தி தோ தோ பாத்தையே. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்கு. தந்த புள்ள நல்லா படிக்கணும்ன்றதுக்காக இதை விடுத்து தந்த புள்ள நல்லா படிக்கணும்ன்றதுக்காக இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தொலைபேசியா வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரியும், தொலைபேசியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நாசமாய் போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். இருக்கின்றது தொலைபேசியால் கல்வி வளர்கிறது என்றால் இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஏன் இந்த புத்தகங்களை அச்சிட வேண்டும், மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும்? வெறுமனே ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தொலைபேசியை கொடுத்து விட்டால் அவ்வளவு செலவும் அங்கே குறைக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு வினயமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மூட்டை மூட்டையா பிள்ளையை தூக்கி சுமந்து அதை விட ஒரு வள்ளுவர் தள்ளி கொடுத்தாங்க போன கொடுத்து சரி என்ன சொல்லுவாங்க. உண்மைதான் நடுவர் அவர்களே. இப்ப பாருங்க, இந்த எதிர்த்தரப்புல வந்து எங்களோட தங்களுடைய பொய்யை உரைத்து எங்களை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்ற அந்த 3 பேர்ல முதலாவது இருக்கிறவருக்கு 3 பிள்ளைகள், எனக்கு தெரிந்த வகையில 3 பிள்ளைகள். 3 தான். அடுத்த இங்கால தொங்கல்ல இருக்கிற ஆளுக்கு 2 பிள்ளைகள். நடுவுல இருக்கிற ஆளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அவற்றை இதயத்தை எங்கேயோ பறி கொடுத்து தராம என்ற ஒரு கேள்வி. அப்ப நான் இவர்கள் உருவாக்குகிறேன். ஏனென்றால் அந்த இக்கட்டான காலகட்டத்திலே வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தால் நம்மளை அள்ளி விடுவார் என்றால், ஒருவேளை இவர் எனக்கு இப்போது ஒரு ஞானம் ஒன்று எனக்குள்ளே உருவானது, திடீரென்று உருவானது நான் நினைக்கிறேன். இவர் கொரோனா காலத்தில் கல்வியை விமர்சித்தார், தொலைபேசியை உதவவில்லை என்று சொன்னார். ஆனால் இவர் அந்த காலத்திலே கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டு 14 நாட்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்களில் இவர் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்று சந்திரனை தொலைபேசியிலே காட்டி கார்ட்டூனாக, அதுவும் கார்ட்டூனாக காட்டி சாப்பிடுப்பா பிள்ளை குனிந்த குனி உருண்டை உருண்டையாக உள்ளே தள்ளுகின்ற ஒரு நிலைதான் நடுவர் அவர்களே இருக்கின்றது. ஆகவே குழந்தையிலே தொலைபேசியினுடைய தேவையை அந்த பிள்ளைக்கு விதைக்கின்றோம். நிலவை காட்டி நம்ம அம்மா அம்மா பாத்திரம் படிப்பாங்க போனது ஆண்டா ஆண்டா போறா நார்வட்ட போடு நார்வட்டி என்னத்துக்கு கைதறிக்கு என்னத்துக்கு மாடு கட்டி என்னத்துக்கு பால் கறக்க இப்படி கதையை சொல்லி போடுவாங்க. நடுவர் அவர்களே நன்றி. ஆம், அந்த குழந்தை பருவத்திலிருந்து பாலர் கல்விக்கு கருவியாக அல்லது தொழில்நுட்ப சாதனமாக இந்த போனை சில ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக பாடல்கள், பிள்ளைகளுக்குரிய செயற்பாடுகளுக்குரிய தேவையான போது இந்த தொலைபேசியை அங்கே பயன்படுத்துவதற்கு, தொலைபேசியை எடுத்து காட்டுவதற்கு இந்த பாடல் இவ்வாறு இருக்கின்றது, இந்த நடனத்தினை இவ்வாறு செய்யலாம் என்று காட்டுகின்றார்கள். அங்கே தொலைபேசியினுடைய தேவை உணர்ந்து கொங்கு தமிழ் சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாக்கி சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். நடுநிலை தவறா தீர்ப்பு கூற வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எந்நிலையாக இருந்தாலும் களத்தில் சந்திப்போம் என அரப்புவல் விட்ட எதிரணிகள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறோம். காரணம், இன்றைய ஆரோக்கியமற்ற மாணவர் சமுதாயம் இவ்வாறு செல்கிறதற்கு இந்த 3 பேருமே சுருட்டி தன் சட்டப்பையுள்ள வச்சிருக்க தொலைபேசியை போல எதிர்கால மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய ஆளுமையை, அறிவாற்றலை, ஆரோக்கியத்தை அப்படியே சுருட்டி மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு ஆயுதம் தான் இருக்கும். தொலைபேசியை வாங்கி கொடுங்கள்.
உடனடியாக பாடசாலைகளை எல்லாம் இழுத்து மூடிவிட்டு புத்தகங்களை எல்லாம் நீக்கிவிட்டு மாணவர்களுக்கு தொலைபேசியை வாங்கி கொடுங்கள். இந்த சமூகத்தை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். இன்று எத்தனை பேர் புத்தகங்கள் வாசிக்கின்றீர்கள்? இன்று நூல்களும் நூலகங்களும் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய மாணவர்கள் பேஸ்புக் திறக்கிற, வாட்ஸ்அப் திறக்கிற, டிக்டாக் திறக்கிற, இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஆயிரம் நன்மைகள் என்று கூவினாலும் அகத்தினுடைய காயை போல் மாணவர்கள் தொலைபேசியை புறத்தியாக வைக்க வேண்டும். விஷயத்துக்கு வருவோம். இரண்டு தரப்பு அணிகளும் உண்மையிலே காத்திரமான கருத்துக்களை எல்லாம் வல்ல காளியம்பாளின் ஆசீர்வாதத்தோடும் உலகில் உள்ள அத்தனை மொழிகளையும் வாசி, ஆனால் தமிழை மட்டும் மூச்சோடு சுவாசிக்கிறது. அதற்கான ஆதாரங்களை நான் இப்ப நடுவர் அவர்களுக்கு கூறி, நடுவர் என்ற பக்கம் இழுக்கிறது பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக நடுவர் அவர்களே, சத்குணலிங்கம் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் கூறியதை பார்த்து நான் என்னுடைய போனை தலையை சுத்தி கடலில் எறிவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு ஆணித்தனமாக கூறிவிட்டார்கள். ஆனால் நான் கடலில் தூக்கி எறிந்த பிறகு வருகின்ற பிரச்சனைகளை சொல்ல, வயதுக்கு மேற்பட்ட இல்ல ஒரு குறிப்பிட்ட பாட்டிமார்கள் அழகாக முத்தத்திலே வைத்து கதை கூறியார்கள். இப்போது இந்த அரங்கிலே நான் சவால் விடுகிறேன், ஒரு பாட்டி ஒரு சிறு பிள்ளையை வைத்து ஒரு கதை கூறுங்கள், என்னுடைய தொலைபேசியை நான் தூக்கி வெளியிலே எறிகின்றேன். அந்த பாட்டி நிறைவேற்றாத விடயத்தை என்னுடைய தொலைபேசி நிறைவேற்றுகின்றது என்றால் நான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. என்னுடைய போன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். உறவுகளை எல்லாம் இவை எங்கே கொண்டு நடுவர் அவர்களே, சபையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. காரணம் பாம்போ பல்லியோ கிடையாது. ஒரு தலைப்பு இரு தரப்பினர் கரங்களிலே தவண்டு கொண்டிருக்கிறது. தொலைபேசி பாவனையால் மாணவரின் கல்வி வளர்கிறதா தளர்கிறதா என்பதுதான் வாதம். நிச்சயமாக நடுவர் அவர்களே, மாணவரின் கல்வியை குழி தோன்றி புதைத்து அதன் சமாதியில் நின்றுகின்ற ஒரு கருவியை பற்றித்தான் எதிரணிவாதிகள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார். நடுவர் அவர்களே, ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகிறேன். எதிர்த்தரப்பு வாத 3 பேச்சாளர்களும் சிறப்பாக கூறி சென்றதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நடுவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன். நடுவரையா அவர்களே, எங்களுடைய பற்றிமன்ற தலைப்பு தொலைபேசி பாவனையால் மாணவரின் கல்வி வளர்கிறதா தளர்கிறதா என்பதுதான். தொலைபேசி பாவனையால் கற்பனை பெண்கள் பற்றியோ அல்லது தொலைபேசி பாவனையால் அப்பாக்கள் பற்றியோ அல்லது தொலைபேசி பாவனையால் வெவ்வேறானவர்கள் பற்றி எங்களுடைய வாதம் இல்லை. எங்களுடைய வாதம் மாணவரின் கல்வி வளர்கிறதா தளர்கிறதா. நிச்சயமாக பெற்றோர்களிடம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம். என்னென்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் கல்வியை நோக்கி நகர வேண்டும். என்னுடைய பிள்ளை கல்வியை நோக்கி நகர வேண்டும். எனது ஆலோசனையின்படி பிள்ளை செயற்பட வேண்டும். அவன் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சமூகத்திலே முன்மாதிரியான மாணவனாக திகழ வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரும் நம்பலாம். சமூகத்தில் இருக்கின்ற அனைவரையும் நம்பலாம். ஆனால் அவர்களையும் அவர்களுடைய வயதுகளையும் நம்பிவிட முடியாதையா. இளமை பருவ காலத்திலிருந்து பாடசாலை காலம் முடித்து பல்கலைக்கழகம் போய் ஒரே துறையிலே தெரிவு செய்து நாங்கள் ஒன்றடி மண்டடியாக இருந்தோம். அந்த நண்பன் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால், இன்றைக்கு சூம் என்கின்ற ஒரு செயலி ஒன்று வந்து அதில் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவன் பல்கலைக்கழக கால நண்பன், பாடசாலை கால நண்பன். நானும் நண்பனும் ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு போனோம். அந்த பல்கலைக்கழகத்திலே எங்களுக்கு பிற்பகல் 2 மணிக்கு ஒரு திசைமுகப்படுத்தல் ஒரு நிகழ்வு ஒன்று இருந்தது. அந்த நிகழ்வுக்கு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளாவிடில் எங்களுக்கு அந்த பரீட்சைக்கான எங்களுக்கான அட்டை வழங்கப்பட மாட்டாது என்று கூறிவிட்டார். அப்போ பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கண்டி இருந்து புறப்பட்ட கதிர்வலை இருந்த பேராதனியை போய் பேராதனியிலிருந்து மகாக்கந்த பஸ் எடுத்தது. என் நண்பனிட்ட சொல்றேன், நண்பா எனக்கு இடம் தெரியாது, கூகுள் மேப் இருக்கா போடும். ஓமையா போட்டு விட்டான் புள்ள. பேராதனைக்கு போறதுக்கு பெண்ணிதனியில் இறங்குறோம் 1 மணித்தியால தூரம்.
அங்க போனோம், எல்லாமே முடிஞ்சது. அதை கேட்டு ஆரம்பத்தில் சிங்களமும் தெரியாது, அந்த அட்டையை எடுத்துக்கொள்றதுக்கு பட்டபாடு எவ்வளவோ பாடு. அதுலேயும் சுவாரஸ்யம் இல்ல. அன்றைக்கு அந்த கூகுள் மேப்பால் தன்னுடைய பரீட்சை அட்டையை இழந்த மாணவன் யாரும் அல்ல, இன்றைக்கு கூகுள் மேப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்த விஜய் தான். அப்பவே புரிஞ்சது, நீங்க கலைக்கிற நேரத்துல அடிக்கடி கழுத்து அப்படியே தாட்டு அதிலே நன்மை இருக்கு என்று இவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அங்கு எதுவும் இல்லை என்று இந்த தரப்பு சொல்றாங்க. தொலைபேசி என்பது உண்மையில் இந்த உலகத்தை சுருக்கி இருக்கின்றது என்பது உண்மை. உலகத்துடைய உறவுகளோடு இணைத்த வினாடியிலே தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவது என்பது உண்மை. அதுவல்ல இங்கே பிரச்சனை. இந்த தொலைபேசி என்பது மாணவர்களுடைய செயற்பாடுகளை, அவர் கற்றலை வளர்க்கிறதா தளர்கிறதா என்பதுதான் பிரச்சனை. எனக்கு கெட்ட நிலைமை என்னடா சொல்லுவோம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள்கிட்ட கேட்போம், ஒரு நிமிஷம் உரத்த சட்டம் போட்டு உங்கள் கருத்தையும் சொல்லுங்க பார்ப்போம். தொலைபேசியாக மாணவர்களோட கல்வி வளருதா தளருதா? வளரும் என்ற ஒரு கையெழுத்து பார்ப்போம். கையில கொஞ்சம் உயர்த்துங்க, தைரியம் உயர்த்துங்க. ஆனா கொஞ்சம் பேர் உயர்த்துறீங்களா தெரியுது. தொலைபேசி மூலமாக மாணவர்களோட கல்வி கலந்து கொள்ளப்பா என்று கவலைப்பட கையெழுத்துங்க. ஏராளமான கைகள் தெரியுது. ஆனா இரண்டு பக்கத்திலும் பல நன்மைகள், பல உண்மைகள் இருக்கிறது. தனியே தொலைபேசியால பாதிப்பில்லை என்று, தொலைபேசியால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு போற அளவுக்கு இந்த மூன்றும் இல்லை, நானும் இல்லை. எனக்கு தெரியும். தலைப்புக்கு ஒரு விடயத்தை கொடுத்தால் பேச வேண்டிய கடமை அவர்களுக்கு. அதே போன்றால் இந்த சிறப்பு, இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் மக்கள் மத்தியில் அவை எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்ற விடயத்தை மிக மிக காத்திரமாக இந்த மூன்று பேரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கார்கள். மக்களே, நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களது பொன்னான இந்த வாழ்வியலை அர்த்தப்படுத்துவதற்காக உங்களுக்கு உதித்திருக்கின்ற உங்களது மழலைகள், உங்களது மாணவ செல்வங்களை சமூகத்திலே உயர்ந்தவராக மாற்ற வேண்டுமா, சமூகத்திலே பிரபலமாக மாற்ற வேண்டுமா என்பதிலே பெற்றோர்களோடு விலகிக் கொள்ளுங்கள். சம்பந்தமே இல்லாதவர்களாக நீங்கள் இருந்துவிட முடியாது. தொலைபேசியை வாங்கி கொடுத்து விட்டோம், எனது பிள்ளை நன்றாக படிக்கிறது என்று சொல்லிவிட்டு எனது கடமை முடித்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். தயவு செய்து பல உதாரணங்களை நாங்கள் சொல்வோம். இந்த தரப்பு சொன்னது மாதிரி பல நன்மைகள் இருக்கிறது, அதில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தடை செய்யவில்லை.